என்ன நீ வேலை கிளம்பல? இல்லை தலைக்கு ஊற்றிட்டேன், அதனால் வேலைக்கு போகலை. தலைக்கு ஊற்றிக்கிட்டியா? எனக்கு கல்யாணம் ஆன மறு மாதமே உன் புருஷன் நின்றுட்டான். உனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. ம். ஓ, நீ காலையிலே ஆரம்பிச்சிட்டியா? கை எடுத்து கும்பிட்ற, கொஞ்சம் கம்னு இருக்கியா? போய் உட்காரு. இப்படியே வாய அடைச்சிருங்க. சும்மாருன்னு கேட்குறவனுக்குலாம் பதில் சொல்ல முடியலை. மோ, நீ சும்மா இருமா, எல்லாம் எனக்கு தெரியும். நான் குழந்தை பற்றிக்கிறது கூட பிளான் பண்ணி தான் பண்ணுவேன். நான் 5 வருஷம் ஆகும் குழந்தை பற்றிக்கிறது. சரியா? குழந்தை எப்போ பற்றிக்கணும்னு அதை நாங்கள் தான் முடிவு பண்ணணும். என்னடா முடிவு பண்ணணும்? நீங்கள் தான். மோ, முதல்ல நாங்கள் செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் குழந்தை. சரியா? செட்டில் ஆகணுமா? அட அவதாரமே, சொந்த வீடு, உனக்கு பிடிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கினா இன்னும் என்னடா கேடு உனக்கு? இதை தான் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, அவள் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்ன இதுக்கு நீ உடந்தையா? ஐயோ அத்தை, நான் எதுவும் அவருக்கு துணை போகல, எல்லாமே அவர் பண்ணுறது தான். எப்போ பார்த்தா நீங்கள் என்னையே திட்டிட்டு இருக்கீங்க. ஏய், நான் இப்போ என்ன சொன்னேன்னு உனக்கு மகுடி ஊதின்னு இருக்க நீ? உனக்கு அதாண்டி பேசுற? ஓஹோ, இப்படி போதா கதை? எல்லாம் நீ பண்ற கூத்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஐயோ கடவுளே, என் குடும்பத்துக்கு வாரிசை எல்லாம் பண்ணிடுவாங்க போல இருக்கே. இவ்வளவு நாளா நான் உன்னதான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் பார்க்கணும்னு நினைச்சேனேடி. எல்லாம் என் புள்ள பண்ற கூத்தா? வயசு ஆகுது, இப்பவே 30 வயசு ஆயிடுச்சு. நீ என்னமா சொல்ற? என்ன எவ்வளவு பணம் பாக்குற? ஒண்ணுத்துல கூட உனக்கு உரைக்கல? நீ குழந்தை வேணான்னு முடிவு பண்ணி அப்புறம் பெற்றுக்கிறேன்னு சொல்றியே, இன்னும் யாருன்னா குறை சொல்லுவாங்களாடா? இவ்வளவுதான்டா குறை சொல்லுவாங்க. கல்யாணம் தான் லேட்டா பண்ணிக்கிட்டேன், குழந்தைய சீக்கிரம் பெற்றுக்கணும் தெரியாதா உனக்கு? உன்கிட்ட எல்லா செல்வம் இருக்கும்டா, அது நடக்க வேண்டிய வயசுல தான் நடக்கணும். நானே இவ மேலதான் குறை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். கடைசியில நீ பண்ற வேலையா இதெல்லாம்? ஓ, நீ தான் மாசம் அவ்வளோ ஜாடமாடையா பேசிக்கிட்டே இருக்கியாமே. அட அவதாரமே, இதெல்லாம் எனக்கு இப்பதானே தெரியுது. கடவுள் கொடுக்கறத வேணான்னு சொல்லக்கூடாது. நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்து உன்னை அப்பான்னு கூப்பிடணுமா இல்லை தாத்தான்னு கூப்பிடணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ. எனக்கும் ஆசை இருக்காதாடா பேர பிள்ளைங்களெல்லாம் கொஞ்சணும்னு? இவ்வளோ நாள் அந்த பொண்ணை வேற நான் தப்பா நினச்சிட்டு இருந்தேன். சொல்றத கேளுடா, அது நடக்க வேண்டிய நேரத்தில் தாண்டா நடக்கணும். சரிம்மா, நான் யோசிக்கிறேன்.